நம் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா. அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பாத்துக்கங்க, எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டாணி எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்க இதான் செய்யறேன், என்னை பாருங்க இதான் செய்யறேன். அதனால இளிச்சவாயினால நான் என்னங்க? இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன, என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில். அதிலையும் மக்கள் பார்க்கறான். இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கி இருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்ப நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான், ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும், காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும், நாங்கெல்லாம் நிரூபிக்கணும், மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதிர்ஷ்டம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம், இதான் நாங்க அப்படின்னு. ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது, பரவாயில்லை. ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம். இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட 100 மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும். அது தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு புரட்சியாக இருக்கும். அந்த காலம் வரும், வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம். அண்ணா இன்னைக்கு தலைவா நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணா தாமரைக்கணி என்ன நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி. அவதூறு வழக்கு போட்டேன்னா 365 நாளும் 365 கோர்ட்டுக்கு நான் போகணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் தான் வேலை. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது. பரவாயில்ல இருந்துட்டு போ. நம்மளை கெட்டவன் 4 பேர் சொன்னா நல்லவன் 40 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை ஏத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க. அவங்க 10,000 நல்ல விஷயம் செஞ்சு 10,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி 1 நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது. அதையும் சந்தோஷமா பாக்குறேன். ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க. எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான். அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்குத்தான் நான் விளக்கம் கொடுத்தேன். ஒரு இளிச்சவாயினா நான் இருக்கேன். எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும். பரவாயில்ல அண்ணே.
அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவதை மிக விரைவில் நான் பார்க்க போறேன். ஏன்னா அது தொடர்கதையா போயிட்டே இருக்குது. ஒரு செய்தியாளர் கண்ணியம் மிப்பவர், ஒரு அறவழியில் இருக்கிறவங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான். எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, அதான் பஞ்சாயத்து. செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும். அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர், பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப நீங்களும் 10 பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த 4ஆம் தூணோடு அரசு நிக்குதுன்னு காட்டணும். சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களேன்னு சொல்லாதீங்க. அதை செயல்ல காட்டுங்க, நடத்தியல காட்டுங்க. அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம். அண்ணே பொறுத்திருப்போம், நேரம் வரும்போது பேசுவோம். நான் ஏதாச்சும் பேசி தேவையில்லை, இன்னைக்கே பஞ்சாயத்து ஆகி போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம், நேத்து நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன். போன வாரம் அமித்ஷாஜி அவர்களோட தொலைபேசியில பேசினேன். சந்தோஷ்ஜி அவர்கள் நேத்து இங்க சென்னையில் இருந்தாங்க, பேசினேன். அண்ணா நேரில் போய் தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லைங்கன்னா, எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். டெல்லி போகும் பொழுது போவோம். டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போக முடியல, வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தோம். கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க. டெல்லி போகும் பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம். டெல்லி சும்மா டெல்லியிலேயே உட்கார்ந்து இருக்கணும், டெல்லியிலேயே தான் இருக்கணும்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி தேவை இருக்கும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவன் நான் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கைடு பண்றாங்க, வழி நடத்துறாங்க. எங்கெல்லாம் வார்க்கு கிடைக்கும் போது பார்ப்போம். அதுக்கு நான் வார வாரம் நான் டெல்லி போகணும்னு நினைச்சா எப்படிங்கண்ணா? மேடம் இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம். தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணா சரி, நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க. நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க. அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்க்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க? அதனால என்னை பொறுத்தவரை அமைதியா வேலையை பார்க்கிறேன். யாராவது டிடிவி என்ன வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால், அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல, அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல. டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்காக அவர் எடுக்கிறார். இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன். அடுத்த 2 நாட்கள்ல டிடிவி அவர்களை சந்திக்கத்தான் போறேன். ஏன்னா நட்பின் அடிப்படையில். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டேன்னா பார்க்கணும்னு, அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். டிடிவி அவர்கள் நட்பின் அடிப்படையில பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க. அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை, வதந்தி, புரளி. நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன், அரசியலை தாண்டி. அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது. அதையும் அரசியலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். அண்ணா ஓபிஎஸ் அண்ணா எப்பவுமே பாப்பங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணா எப்பவும் அடிக்கடி பாக்குறதா, கண்டிப்பா ஓபிஎஸ் அண்ணையும் பார்ப்பேன். அரசியல் வேறு, கூட்டணி வேறு, நட்பு வேறு. பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன், அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன். இன்னைக்கு கூட்டணியில் இல்ல, நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன், வணக்கம்னு சொல்ல மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க? காற்று மாறும், காலம் மாறும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான்.